நான் ஒரு டேட்டூ ஃபஸ்ட்டு டேட்டூவே ராங்காக பண்ணிட்டேன். ஸோ அந்த கிளைண்ட் வந்து அதை அக்செப்டே பண்ணல. ஓனர்லேருந்து எல்லாருமே வர வச்சு என்னை செம்மையாக கூகுளில் ரிவ்யூலாம் போட்டு ரொம்ப டாமினேட் பண்ணிட்டாங்க. நான் எவ்வளோ பெரிய ஸ்டண்ட் ரைடர் தெரியுமா, நீங்கள் என்னை இப்படிலாம் அசிங்கப்பட்ட என்னால் தாங்கவே முடியல. ஆமாம், ஆப்வியஸ்லி நான் இந்தியாவிலே ஒரு பெரிய ஸ்டண்ட் ரைடரு, வேர்ல்டு வைடு எனக்கு எல்லாரையும் தெரியும். அப்படி எல்லோரும் முன்னாடி அசிங்கப்படும் போது கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன், என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னோன்னே என்னோடய ஒய்ஃபு அப்போ நாங்கள் லவ் ஸ்டோரியில் இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டு ஃபேஸ்புக் ஃப்ரெண்டை தான் நான் ப்ரப்போஸ் பண்ணி லவ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போது ஷி வாஸ் ஃபைண்டிங் மீ அ ஜாப். அப்போது தீபக் வந்து என்கிட்ட சொல்லும் போது பெங்களூரில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, குமார், தீபக், எப்படின்னு. அவங்களாம் என்னோடய வீட்டுக்கு வரும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்களாம் பெங்களூரில் நிறைய பெரிய பெரிய வீட்டில் இருப்பாங்க. ஆனால் என்னோடய வீடு எப்படி இருக்குன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோடய வீடு மேலே ஒண்டி தான் ஓடு இருக்கும், சுற்றி தார்பாய் தான் இருக்கும். வீட்டில் இப்போ டாய்லெட் போகிறது கூட எங்ககிட்ட வசதி இல்லை. அந்த மாதிரி என்னோடய லைஃப்பில் தான் நான் ஆரம்பித்தேன். ஸோ அவ்வளோ கஷ்டத்தில் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் எங்களை பார்த்தாங்க. நான் ஸ்டண்ட் ரைடிங் போகும்போது சில டைம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு உதவ முடியாது, காசு இருக்காது. அப்போது என்னோடய காசு எனக்கு யார் கொடுப்பான்னா எங்கள் ஆயா தான் எனக்கு காசு தருவாங்க. எங்கள் ஆயா வந்து ஒரு இட்லி கடை வச்சுருக்கிறாங்க. தாத்தா வாட்ச்மேன் வேலைக்கு போவார், அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு, அப்பா வேலைக்கு போக மாட்டார். அந்த மாதிரி வேலைக்கு போக மாட்டார் இந்த சென்ஸ் அப்பா வந்து ஒரு ஃபேமிலி இஷ்யூஸ்னால ரொம்ப டிப்ரெஸ்டில் இருந்தார். ஸோ எல்லாருக்குமே லைஃப்பில் டிப்ரெஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டிப்ரெஸில் இருக்கும்போது அவரை நாங்கள் எதுவும் டேக் ஓவர் பண்ண முடியாது. ஸோ அவரோட டைம் அவர் விட்டுட்டோம். இஸ் மை குட் ஃபாதர். பட்டு அப்போது ஸ்டண்ட் ரைடிங் பண்ணும்போது எங்கள் ஆயா கிட்டே நான் காசு கேட்பேன். அவங்க சம்பாதிக்கிறது 100 200 தான் அந்த இட்லி கடை வச்சு சம்பாதிப்பாங்க. நாங்கள் வளர்ந்தது குப்பமேடு, திருவத்தூரில் ஒரு இடம் குப்பமேடுன்னு சொல்லுவோம். அங்கே அது சரி குப்பமேடு தான், அது வந்து ஒரு குப்பைலாம் கொட்டி ஜங்க் பண்ணுற இடம். ஸோ மேலே ஓடு இருக்கும், சுற்றி தார்பாய் இருக்கும். அங்கே தான் என்னோடய வீடு இருந்தது. டாய்லெட் போக வசதி இருக்காது. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் தான் என்னோடய லைஃப் ஆரம்பித்தேன். ஸ்டண்ட் ரைடிங் போகும்போது எங்கள் ஆயா இட்லி கடை வச்சு காசு கொடுக்குறது, அந்த மாதிரி ட்ராவல் பண்ண போகும்போது என்னோடய ஸ்டோரிலாம் என்னோடய ஒய்ஃப், என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டே நான் சொல்லும் போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எல்லாருமே கேட்குறவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ இவ்வளோ டேலண்டடாக இருக்கிறேன்னும் போது எல்லாருமே அந்த டைமில் எனக்கு சப்போர்ட் பண்ண தான் பார்த்தாங்க. அப்போ தீபக் மூலயமா குமார் மூலயமா நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. அப்புறம் கிட்டத்தட்ட அது ஒரு 2-3 வருஷம் போச்சு. அப்புறம் நான் வேலை தேடி அலையும் போது ஃபஸ்ட்டு தீபக் என்ன சொல்லனா, நீ நல்லா மல்டி டேலண்ட் தானே, நான் டிஜே பண்ணு அப்படின்னா. எனக்கு டிஜேயிங் பற்றி எதுவுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பாட்டு ஏகான் ரைட் நோ, அது ஒண்டி தான் அந்த சீசனில் எனக்கு தெரியும். அப்புறம் 50 சென்ட்டு அந்த பாட்டு ஒண்டி தான் தெரியும். அப்போ அதை தானே ட்ரெண்டிங்கு. வேறு டிஜே பற்றி எனக்கு பெருசாக நாலேஜ் இல்லை. நான் கேட்ட வேலை என்னன்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோ. அப்போது ஸ்விக்கிலாம் வந்து அங்கே ஆரம்பத்தில் இருந்தது. அப்போ அந்த மாதிரி வேலை தான் நான் எதிர்பார்த்துட்டு போனேன். அப்போது என்ன ஒரு தீபக் வந்து அவன் ஒரு பாரில் ரெசிடென்ஷியல் டிஜேவாக இருக்கிறான். அவர் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அவர் பேர் தான் மகியண்ணன். அந்த மகியண்ணன் கேரக்டர் எப்படின்னா, ஈஸ் ஒன்று மோட்டோக்ராஸ் ரைடர். அவர் பெரிய ஒரு டிஜே. பெங்களூரில் வேப்பர்னு ஒரு கிளப்பில் தான் டிஜேவாக இருந்தார். அவர் என்னை பார்த்து மீட் பண்ணும்போது உன்னை பற்றி நிறைய தீபக் சொல்லியிருக்கிறான். நான் எப்போவுமே அந்த வேப்பருக்குள்ளே போகும்போது மைக்கில் அனௌன்ஸ் பண்ணார், இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்டண்ட் ரைடர், என்னோடய பப்புக்கு வரான், ஐ எம் ரியலி ப்ரௌட். அந்த மாதிரி எக்கச்சக்கமான அப்ரிஷியேஷன் எனக்கு என்னோடய லைஃப்பில் நான் கேட்டு எனக்கு பழக்கமாக ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி அப்ரிஷியேஷன்ஸ் கேட்டு பழக்கமானோன்னு அவர் என்னை பற்றி சொல்லவும், நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு அவங்க அம்மாவெல்லாம் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். ஸோ என்னோடய லைஃப்பில் நான் கஷ்டப்படுறது அவருக்கு தெரிஞ்சோன்னு அவர் என்ன சொன்னார்னா, நான் உனக்கு டிஜே சொல்லித்தரேன், நீ கற்றுக்கோ, நீ கற்றுக்குன்னு போயிட்டு உன்னோட லைஃப்பை டிஜே பண்ணு, ஸ்டண்ட் ரைடிங் பண்ணு அப்படின்னு சொல்லணுன்னா சரின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு டிஜே வேலைக்கு போனேன். ஒரு லேப்டாப் வாங்கினேன். எங்கள் அம்மா கிட்டே எங்கள் அம்மாவோட நகையை வச்சு ஒரு லேப்டாப் வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன். எங்கள் அம்மா புலம்ப, நீ பெங்களூர் போய் இந்த வேலைக்கு தானே போனேன், அந்த வேலைக்கு தானே போனேன், என்னென்னவோ சொல்லி எங்கள் வீட்டில் புலம்ப ஆரம்பித்தாங்க. பட் இட்ஸ் ஓகே. இருந்தாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நம்ம தாண்டி போகிறோன்னா நம்ம ஏதாவது ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதே மென்டாலிட்டியில் தான் நான் இந்த இடத்துலையும் வேலை செய்ய ஆரம்பித்தேன். ஸோ டிஜே வேலைக்கு போனேன். பியர் கிளப்பில் வந்து ஒரு ராக் அண்ட் ரெட்ரோ டிஜேவாக ஒரு 6 months வேலை பண்ணேன். அப்புறம் எங்கள் ஆயா வந்து சென்னை ஃப்ளட்டில் இறந்துட்டாங்க. நான் டிஜேவாக வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் எங்கள் ஆயா இறந்தாங்க. எங்கள் ஆயாலாம் இறந்ததுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனையே எனக்கு என் ஃபேமிலிக்குள்ளே வந்தது. ஏன்னா எங்கள் ஆயா எனக்கு சர்வை பண்ணி பெட்ரோல் போட காசு கொடுப்பாங்க. அவங்க இறந்துட்ட பிறகு எனக்கு வேலை வெட்டி இல்லை, எதுவுமே இல்லை. எங்கள் வீட்டில் வேலைக்கு தோர்த்து ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பித்தோன்னு தான் நான் பெங்களூருக்கே போக ஆரம்பித்தேன். ஸோ பெங்களூர் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எங்கள் ஆயாவோட ஃபோட்டோ டேட்டூ அடிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்தது. அப்போது குமார்னு என்னோடய ஃப்ரெண்டு, தீபக்கோட ஃப்ரெண்டு குமார், அவன் நல்ல பெங்களூரில் ஒரு பெரிய டேட்டூ ஆர்டிஸ்ட். ஸோ டேட்டூ அடிக்கும் போது நான் கேட்குறேன், டேட்டூ அடிக்கணும் அப்படின்னு. அந்த அட்மாஸ்பியர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ
இந்த இடத்துல ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமான்னு நான் யோசித்தேன் என்னோடய மைண்டில். நான் சும்மா தீபக் கிட்ட அந்த வார்த்தையை சொன்னேன், உனக்கு திறமை இருக்குது, நீ கண்டிப்பாக இந்த இடத்த கிக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால். குமாரை வச்சு நிறைய டைம் நாங்கள் வேலை கேட்டோம், பட் ஓனர் ஒத்துக்கவே இல்லை. ஸோ லைக் அந்த இடத்துல தீபக் என்ன பண்ணால் மகியண்ணங்கிட்ட சொன்னால், மகியண்ணை வந்து ஸ்கின்டிப்பில் வேலை செய்கிற, நான் வேலை செஞ்ச ஃபஸ்ட்டு கம்பெனி டேட்டூ இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரேன் இப்போது. ஸோ எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து என்னோடய ஹார்ட் லைஃப், ஆஃபீஸ் பாய்லேருந்து எந்தெந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ளே நான் வந்திருக்கிறேன்னு. ஸோ எங்கள் ஆயா இறந்த பிறகு என் ஃபேமிலியில் எனக்கு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸ்டண்ட் ரைடிங் பண்ண முடியல, வேலைக்கு போகணும், எல்லாம் பண்ணணும். அட் த சேம் டைம் என்னோடய பேஷனே நான் விட்டு போனோம். ஒரு கட்டத்தில் நான் என்னையே இழந்துட்டேன்னு தான் சொல்லணும். அப்புறம் இந்த ஸ்டண்ட் ரைடிங்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பெங்களூருக்கு வேலைக்கு போக ஆரம்பித்தேன். அப்புறம் மகியண்ணங்கிட்ட வேலைக்கு கேட்டோன்னே வேலை சேர்ந்தேன். அப்புறம் ஸ்கின்டிப்பில் வேலை கேட்டேன், தரல. அதுக்கப்புறம் மகியண்ணங்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி நான் அங்கே இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் சித்துக்கிட்ட பேசி சுதர்ஷன் தான் என்னை அந்த இடத்துல வேலைக்கு சேர்த்தாரு. ஸோ ஸ்கின்டிப்பில். ஸோ அது இந்தியாவிலே ஒரு பெரிய பிக் கம்பெனி, டேட்டூ ஸ்டுடியோ. இந்த இடத்துல தான் நம்ம மெயின் கதைக்கே வரோம். ஸோ ஸ்கின்டிப்ன்றது ஒரு பெரிய டேட்டூ ஸ்டுடியோ. அந்த டேட்டூ ஸ்டுடியோவில் என்னோடய ஃப்ரெண்டு வேலை செய்கிறான். அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட தான் நான் டேட்டூ அடிக்கிறேன். அந்த அட்மாஸ்பியர் எனக்கு பிடிச்சிருக்குது. நான் டிஜேவாக வேலை செய்கிறேன், பார்ட் டைமாக வேலை கேட்குறேன். நான் காலையில் டேட்டூ அடிச்சுட்டு போகும்போது அதுக்கு முன்னாடியே எனக்கு அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் பழக்கம் தான். ஏன்னா குமார் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கிறான். ஸோ நான் காலையில் தூங்கிட்டு தான் இருப்பேன், ஏன்னா ஈவினிங் தான் டிஜே வேலைக்கு போவேன். ஸோ காலையில் நான் வேலைக்கு போகும்போது வீட்டில் சும்மா தான் இருப்பேன். நான் இங்கே பார்ட் டைமாக செய்யலாமான்னு கேட்கும்போது ஒத்துக்கலை. ஸோ நான் அங்கே பார்ட் டைமாக செய்யும் போது வேலை கேட்குறதுக்கு அப்ளை பண்ணல, ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, மகியனை வச்சு பேசினோன்னே, சுதர்ஷன் கிட்ட பேசினோன்னே மறுநாளே என்னை வேலைக்கு வான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, இந்த இடத்துல எனக்கு வேலை கிடைச்சிருக்குதுன்னு. ஸோ அது வந்து பெங்களூர்லேயே ஒரு பெரிய கம்பெனின்னு சொல்லுவாங்க, ஸ்கின்டிப் டேட்டூ ஸ்டுடியோன்றது. நான் அங்கே தான் வளர்ந்தேன். நான் இன்றைக்கி இவ்வளோ திறமையாக இருக்கிறதுக்கான காரணம், கிட்டத்தட்ட அங்கே 10 ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. அந்த 10 ஆர்டிஸ்ட்டுக்கும் எனக்கு சொல்லி கொடுத்த வித்தைங்களை தான் நான் இன்றைக்கி கற்றுக்கிறேன். இது வந்து ஒரு குரு வணக்கம்னு சொல்லிக்கலாம். ஸோ அங்கேயும் சேலஞ்சிங் இருந்தது, அதையும் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அங்கே நான் வேலை செய்கிறேன். எனக்கு டேட்டூவை பற்றி ஒன்றும் தெரியாது, டேட்டூவில் நாலேஜ் இல்லை, ட்ராயிங் பண்ண தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஸ்டண்ட் ரைடிங். நான் இந்தியாவிலே ஒரு பெரிய ஃபேமஸ் ஸ்டண்ட் ரைடரு. அந்த இடத்துல திருப்பி அகைன் என்னோடய லைஃப் ஒரு ஆஃபீஸ் பாய் லைஃப் வேலை தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அங்கே நான் ஆர்டிஸ்ட் வேலைக்கு போனேன்னா முதல்ல அவங்க வந்து எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணணும், செட்டப் க்ளீன் பண்ணுறதுலேருந்து அந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணணும். ஸோ ஒரு டேட்டூ எனக்கு கொடுக்குறாங்க. ஸோ கொஞ்ச நாள் நான் டேட்டூ பண்ணிகிட்டே இருக்கிறேன். எனக்கு ஒரு டேட்டூ கொடுக்குறாங்க. அந்த டேட்டூவை வந்து தவறாக பண்ணிடுறேன். அப்போது அந்த டேட்டூ பண்ண லேடி வந்து ஃபுல் ஸ்டூடியோவே தமாக்கா பண்ணி வச்சுட்டுக்கிறாங்க. எப்படி ஒரு டேட்டூ அடிக்க தெரியாத பையனை நீங்கள் வந்து டேட்டூ கொடுத்தீங்க, யார் இந்த டேட்டூ கொடுத்தது, ஓனர் கிணர்லாம் வந்து என்னை ரொம்ப லைக் ஒஸ்ட்டாக சொல்லிட்டாங்க, திட்டாங்க மூஞ்சிக்கு நேராக. சொன்னோன்னே என் மனசில் ஒரே விஷயந்தான் ஓடிச்சு, அடா பாருங்களா, நான் பாட்னு சிவனேன்னு டேட்டூ டிஜே வேலை பண்ணிட்டு இருந்தேன். என் ஆசை பேராசை நினச்சிட்டு நான் இந்த இடத்துல வேலைக்கு வந்தேன். இப்போது இந்த வேலையை என்னை விட்டு போயிடுச்சு. ஏன்னா அன்றைக்கி நடந்த சுச்சுவேஷன் என்னென்னா, நான் ஒரு டேட்டூ ஃபஸ்ட்டு டேட்டூவே ராங்காக பண்ணிட்டேன். ஸோ அந்த கிளைண்ட் வந்து அதை அக்செப்டே பண்ணல. ஓனர்லேருந்து எல்லாருமே வர வச்சு என்னை செம்மையாக கூகுளில் ரிவ்யூலாம் போட்டு ரொம்ப டாமினேட் பண்ணிட்டாங்க. ஆனால் எனக்கு ஒரு கஷ்டம் இருந்தது. என்னென்னா, நான் அந்த வேலையை விட்டதுக்கான ரீசன் இந்த வேலை எனக்கு கிடச்சிதுன்னு. ஆனால் இவங்க என்னை எல்லாருமே திட்டும் போது எனக்கு அந்த வேலையே பிடிக்கலன்னு ஆயிடுச்சு. என்னோடய தீபக் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்கிறேன், என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டு கால் பண்ணி அழுகுறேன், இந்த மாதிரி வேலை பிடிக்கல, எல்லாருமே என்னை திட்டுறாங்க அப்படி இப்படின்னு திட்டும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போது எனக்கு ஒரே ஒரு எண்ணம் என்ன இருந்ததுன்னா, இந்த கம்பெனிக்கு என்னால் ஒரு கெட்ட பேர் ஆகிடுச்சி, நான் அந்த பேரை சம்பாதிச்சு கொடுத்துட்டு நான் ஏதாவது பண்ணிவிட்டு போயிடுறேன் அப்படின்னு நான் யோசித்தேன். ஸோ நான் உள்ளுக்குள்ளேயே யோசித்தது என்னென்னா, இப்படி தான் பண்ணணும். அப்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கூடயும் நான் நல்லா மிங்கிள் ஆக ஆரம்பித்தேன். ஸோ மிங்கிள் ஆக 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 என்ன ஆகிடுச்சு, நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் க்ளோஸ் ஆக ஆரம்பித்தோன்னே அப்பப்போ நான் நிறைய திட்டு வாங்குவேன். நிறைய சுற்றி பொண்ணுங்க உக்காந்து இருப்பாங்க, நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க உக்காந்து இருப்பாங்க, நிறைய கிளைண்ட்ஸுங்க இருப்பாங்க. என்னை திட்டுவாங்க. நான் வந்து என் மனசுக்குள்ளே அழுவேன், நான் எவ்வளோ பெரிய ஸ்டண்ட் ரைடர் தெரியுமாடா. நான் ஒரு டைமில் ஒரு கட்டத்தில் அழுதுருக்கிறேன். ஒரு டேட்டூ, புத்தா டேட்டூ நான் பண்ணேன். ஃபஸ்ட்டு பண்ணேன், ஷேடிங் பண்ணேன், ஃப்ரீ டேட்டூ தான். ஸோ ஒரு புத்தா டேட்டூ பண்ணேன். அந்த புத்தா டேட்டூ வந்து தவறாக வந்துடுச்சு. தவறாக வந்தோடனே எங்கள் மாஸ்டர் லைனில் பெரிய
பெரிய ஆளுன்னு சொல்லலாம். லைன் டேட்டு ஒர்க்லாம் அவர் பயங்கரமாக பண்ணுவார். அவர் சொல்கிறாரு, என்னடா மயிறு மாதிரி டேட்டு வச்சுருக்கிற அப்படின்லாம் எனக்கு சொல்கிற போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கிளைண்ட்ஸ் உட்காந்து இருக்கிறாங்க, என்னோடய கலீக்ஸ் உட்காந்து இருக்கிறாங்க, என்னை திட்டுறாங்க, இந்த மாதிரி என்னடா பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னோடனே கெட்ட பேச்சில் திட்டும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்போ நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், நான் எவ்வளோ பெரிய ஸ்டண்ட் ரைடர் தெரியுமா, நீங்கள் என்னை இப்படிலாம் அசிங்கப்பட்ட என்னால் தாங்கவே முடியல. ஆமாம், ஆப்வியஸ்லி நான் இந்தியாவிலே ஒரு பெரிய ஸ்டண்ட் ரைடரு, வேர்ல்டு வைடு எனக்கு எல்லாரையும் தெரியும். அப்படி எல்லோரும் முன்னாடி அசிங்கப்படும் போது கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் அந்த நேரமும் எனக்கு தீபாவுக்கு தான் ஒரு வார்த்தை சொன்னால், பாரு இருக்கிற இடத்த நீ தான் உருவாக்கிக்கணும். அதே வார்த்தை தான் எங்கள் ஆயா எப்போவுமே எனக்கு சொல்லுவாங்க. எங்கள் அம்மாவோட அம்மா தான் அவங்க எனக்கு எப்போவுமே சொல்கிறது என்னென்னா, நீ வேலைக்கு போகிற இடத்துல உன்னை நோண்டுறதுக்குன்னு ஒருத்தன் இருப்பான், உன்னை குத்துறதுக்குன்னு ஒருத்தன் இருப்பான், உன்னை குறை சொல்கிறதுக்குன்னு ஒருத்தன் இருப்பான். எல்லாருமே இருக்க தான் செய்வாங்க. இதெல்லாம் தாண்டி தான் நீ வேலை செய்யணும். நீ எந்த வேலைக்கு போனாலும் இதெல்லாம் நீ அனுபவிச்சு தான் போகணுமே தவிர, நீ போகிற வேலையிலலாம் இதெல்லாம் தான் விட்டுட்டு ஓடக்கூடாதுன்னு. அப்போது நான் அழுதுகிட்டே ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டு நான் முடிவு பண்ணுறேன், ஓகே நம்ம ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் ஆகணும், அதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணோம். எந்த மாஸ்டர் என்னை திட்டினாரோ அவர்கிட்டே நான் போயிட்டு எனக்கு டேட்டூ சொல்லிக் கொடுன்னு கேட்கும் போது என்னை உட்கார வச்சு சொல்லிக் கொடுக்குறாரு. அந்த இடத்துல கிட்டத்தட்ட 2 ஆர்டிஸ்ட், ஜூனியர் ஆர்டிஸ்ட், நான் பால்ராஜ்னு ஒரு கேரக்டர். ஸோ இப்போ இந்த பால்ராஜ் கேரக்டரோட ஸ்டூடெண்ட் தான் பால்ராஜை யார் ட்ரெயின் பண்ணுறான்னா குமார் ட்ரெயின் பண்ணுறான். என்னை யார் ட்ரெயின் பண்ணுறான்னா மாஸ்டர் ட்ரெயின் பண்ணுறாரு. பால்ராஜ் எனக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ்டாக வேலை பண்ணிட்டு இருக்கிறான். ஒரு 3 மாதமாக அப்ரண்டிஸ் வேலை தான் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ நான் அந்த இடத்துல புதுசாக ஜாயின் பண்ணேன். ஆனால் ஓனருக்கு இப்போ இந்த இடத்துல யாராவது ஒருத்தர் தான் வேலை செய்யணும்னு சொல்கிறாங்க. ஸோ பால்ராஜோட லைன்ஸ்லாம் கொஞ்சம் வீக்காக இருந்தது. சரி, அவனும் நல்லா ஒரு அதுதான் எல்லா லைஃப்லேயும் எப்போவுமே நம்ம ஒரு விஷயத்த போகிறோன்னா இட் ஷுட் பி சம்திங் சேலஞ்சிங்காக இருக்கணும், ஒரு கோல் செட் பண்ணணும். ஸோ நான் பால்ராஜை வீழ்த்தணும்னு தான் பார்த்தேனே தவிர அவனை வேலையை விட்டு தோற்றணும்னு பார்க்கவே இல்லை. ஸோ பால்ராஜை விட பெட்டராக நான் டேட்டூ பண்ணேன்னா இந்த இடத்துல நான் சர்வைவ் பண்ண முடியும்னு நினச்சேன். ஸோ அன்றைக்கி என்னோடய மாஸ்டர் கைட்லைன்ஸ் மூலியமாக டேட்டூ பண்ணும்போது பக்கத்தில் நின்று தான் பார்க்கணுமே தவிர சொல்லிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு டேட்டூ அடிக்கணும்னு ஒரு பெரிய டேட்டூவை உட்காந்து பண்ணுறான்னு சொன்ன ஒரே ஆர்டிஸ்ட் யாருன்னா மதனண்ண வண்டி தான். ஸோ அவர் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. எப்படி சப்போர்ட் பண்ணாருன்னா, ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன். எனக்கு பெங்களூரில் இந்த சுச்சுவேஷனில் நான் மோஜோ டேட்டூ ஸ்டூடியோலேருந்து மோஜோவாக உருவாயிட்டேன். அதே நேமில் தான் ஸ்கின்டிப்பில் வேலை செய்கிறேன். இப்போது எங்கள் தாத்தா ஆயா இருந்தாங்க, தாத்தா வண்டி தான் இருக்கிறாரு. ஸோ லவ் மேரேஜ், கல்யாணம் பண்ணிட்டேன், குழந்தையும் பிறந்தது. கல்யாணம் பண்ண ஆரம்பத்தில் கொஞ்சம் சின்ன பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா. ஸோ எனக்கு வேலை வெட்டிலாம் இல்லாமல் போய்டும் நான் ஒரு பயம் இருந்தது. ஸோ இந்த இடத்துல என்னென்னா, நான் பெங்களூர் போயிட்டு பிஜியில் தான் தங்கிட்டு இருந்தேன். பிஜியில் தங்கும் போது கூட எனக்கு யார் சப்போர்ட் பண்ணுவான்னா பீட்டர்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறான். ஸோ நான் எப்போ பெங்களூர் போனாலும் அவனோட இடத்துல தான் தங்குவேன். ஏன்னா எனக்கு ஃப்ரீயாக ஸ்டே கிடைக்கும். ஸோ பீட்டர் என்ற கேரக்டர் எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவ்னா இன்ன வரைக்கும் எனக்கு சப்போர்ட்டாக தான் இருந்தான். ஸோ பீட்டர் மூலயமா நிறையா அவன் எனக்கு பைக் கொடுப்பான் வேலைக்கு போகிறதுக்கு, டிஜே வேலைக்கு போகிறதுக்கு. பைக் இல்லைனா பைக் கொடு பீட்டர். பெங்களூரில் எதனா ஹெல்ப்னா பீட்டர் தான் எனக்கு பண்ணுவான். நான்லாம் கான்கார் மூலயமா நான் இந்த கான்காரில் வேலை செஞ்சேன் இல்லையா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா தான் இங்கே பழக்கம். ஸோ பிஜியில் வேலை செஞ்சேன், பிஜியில் ஸ்டே பண்ணேன். பிஜிலேருந்து எனக்கு கஷ்டமாயிடுச்சு. திருப்பி நான் வேலைக்கு போகும்போது மதன் என்னை என்னை எப்படி எடுக்கிறாங்கன்னா, ஒரு சின்ன அடாப்ட் மாதிரி வச்சுக்கிங்களேன். அமித் அக்கான்னு இருந்துக்கிறாங்க, அவங்களுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு வேளை சாப்பிட கூட வழி இல்லை, எனக்கு சோறு போட கூட ஆள் இல்லாத இடத்துல அந்த இடத்துல அவங்க தான் எனக்கு 3 வேளை சாப்பாடு போட்டு எனக்கு வேலைக்கு அந்த இடத்துல அனுப்புகிறாங்க. ஸோ இந்த மாதிரி என்னோடய லைஃப்பில் நான் பார்க்குறவங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டாக தான் பண்ணியிருக்கிறாங்க தவிர என்றைக்குமே யாருமே எனக்கு துரோகம் பண்ணலை. ஆனால் பண்ண துரோகம் 2 பேர் இருக்கிறாங்க, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுங்க இருக்கிறாங்க. அவங்க பெருசாக பேசுகிற அளவுக்கு எதுவுமே ஒர்த்து இல்லை இன்றைக்கி. ஸோ இந்த மாதிரி நான் ஸ்கின்டிப்பில் வேலை செஞ்சுட்டு வரேன். ஸ்கின்டிப்பில் வேலை செய்யும் போது அப்படியே என்னோடய லைஃப் டெவலப் பண்ணுறேன். எனக்கு கல்யாணம் ஆகுது, குழந்த பிறகுது, நான் டேட்டூ பண்ணிகிட்ருக்கிறேன். என் ஒய்ஃப் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, எனக்கு ஃபஸ்ட்டு பேபி பார்ன் ஆகுது, அவள் தான் ஜிதீஷா. ஸோ இந்த மாதிரி என்னோடய லைஃப் அப்படியே ஸ்மூத்தாக போக ஆரம்பிக்குது. நல்ல லைஃப் செட் பண்ணிக்கினேன். அப்புறம் ஸ்கின்டிப்பில் வேலை செய்யும் போது என்னோடய பைக்கை கொண்டு போய் நாங்கள் ஸ்டண்ட் ரைடிங் பண்ணலாமான்னு பார்த்தேன். அகெயின் நான் ஸ்டண்ட் ரைடிங் பண்ணேன். அப்புறம் ஒரு அளவுக்கு தோண ஆரம்பிச்சுது, என்னென்னா இதுக்கப்புறம் ஃபேமிலி அது இதுன்னு ஆயிடுச்சு. இப்போது நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா வேலை தான் பண்ணணும். ஸ்டண்ட் ரைடிங் பண்ணி கை காலெலாம் வச்சுக்கினா அதுக்கப்புறம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வேலை பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் தென் 2017-19
21 வரைக்கும் நான் ஸ்கின் டீப்பில் வேலை செஞ்சேன். ஸோ ஃபஸ்ட்டு கோவிட் வேவ் வருது. ஃபஸ்ட்டு கோவிட் வந்தோடனே நான் என்னென்னா என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் தான் ராஜுன்னு. ஸோ இந்த கேரக்டர் எங்கேருந்து ட்ராவல் ஆகும்னா ஸ்டண்ட் ரைடிங்லேருந்து இவன் வருவான். ஆனால் ஸ்டண்ட் ரைடிங்லேருந்து இவன் தான் இன்றைக்கி வரைக்கும் இந்த மோஜோ டாட்டூ ஸ்டுடியோ டெவலப் ஆனதுக்கான ஒரு பேக் போன் கூட சொல்லலாம். ஸோ எப்படின்னா நான் ஸ்டண்ட் ரைடிங்கில் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, ஒரு காம்படிட்டரு. இவனும் நானும் ஃபஸ்ட் டைம் எப்படி மீட் பண்ணேன்னா நான் ஒரு காம்படிஷன் போனேன் இல்லையா ஸ்டண்ட் ஓவர், அந்த இடத்துல என்னை அப்ரிஷியேட் பண்ணி அனுப்புகிறான். அப்போது நான் இந்த ஸ்கின் டீப்பில் வேலை செய்யும் போது இவனுக்கும் எல்லாரையும் தெரியும் அந்த ஸ்கின் டீப் டாட்டூ ஸ்டுடியோவில். ஸோ மச்சான் நீ செம்மையாக பண்ணுறடா, ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, நீ ஏன் தனியாக ஆரம்பிக்கல? இல்லை நான் தனியாக ஆரம்பிச்சிருக்கிறேன், நான் இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, ஸோ ராஜு இந்த இடத்துல எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறான்னா நம்மளோட டாட்டூ ஸ்டுடியோவுக்கு ஒரு பெரிய பேக் போனாக வேலை செய்கிறான். ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்லுவேன்னா, நான் எப்படி மோஜோ டாட்டூ ஸ்டுடியோவுக்கு வந்தேன்னு நான் சொல்கிறேன். ஸ்கின் டீப்பில் வேலை செய்யும் போது நான் அதிகமாக லீவ் போட ஆரம்பித்தேன். ஏன்னா என்னோடய ஃபேமிலியை டெவலப் பண்ணுறதுக்கு நான் இங்கே தனியாக இருக்கிறேன், அங்கே தனியாக இருக்கிறேன், ரொம்ப சர்வை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஸோ டிஃபிகல்ட்டாக இருக்கும் போது என்னால் சுச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்ண முடியல, நிறைய பிரச்சனைகள் வந்தது. அப்புறம் நானே என்ன பண்ண ஆரம்பித்தேன், ஓனர் வந்து திட்ட ஆரம்பித்தோன்னே வேலையை விட்டு நிற்கிறேன்னான்னு சொல்லிட்டேன். என்கிட்ட பிஸ்னஸ் பண்ண காசே இல்லை. நானே 1 லட்ச ரூபா கடன், என் ஒய்ஃப் இது ஒரு நகையை வச்சு தான் கடையை ஓப்பன் பண்ணேன். குறுகிய காலத்தில் ஒரு நல்ல மேசிவான ஒரு ஸ்ட்ராங்கான போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கிற ஸ்டூடியோனா மோஜோ இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்டூடியோ. ஏன்னா நம்ம பண்ணுற ஸ்டூடியோ ஒர்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய ஒர்க்ஸ்,